வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் எக்ஸாமில் வந்து மெக்கானிக்கலில் ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக வந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் 4 வீடியோ. ஸோ இப்போ இந்த வீடியோக்கு புதுசாக வந்திருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள 3 பார்ட் வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீசஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பிகாஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து 2 மார்க் கொஷின். ஸோ ரொம்பவே டெக்னிக்கல் கான்செப்ஷுவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் டேட்டா பேஸ்டு கொஷின்ஸ் ஃபார் கொஷின் நம்பர் 6 and கொஷின் நம்பர் 7. So radiative heat transfer is intended between the inner surface of two very large isothermal parallel metal plates. So ரெண்டு parallel metal plates இருக்கு, ரெண்டுமே constant temperature மெயின்டைன் ஆகுது. ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் radiative mode of heat transfer வந்து நடக்குது. While the upper plate is designated as plate 1 is black surface and it is warmer one which is being maintained at a temperature of 727 degree Celsius. ஸோ ரேடியேஷன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே +273 பண்ணி கெல்வினில் வச்சுக்கணும். ஸோ 2 பிளேட் இருக்குது. ஸோ அதில் வந்து அப்பர் பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வார்மராக இருக்குது அண்ட் அதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 727 டிகிரி செல்சியஸ் +273 கெல்வின் +273 பண்ணி கெல்வினுக்கு மாற்றிக்கலாம். அண்ட் அது வந்து ஒரு பிளாக் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து டெசிக்னேட்டட் as 1. ஸோ அது பிளாக் அப்படிங்கிறதுனால எமிசிவிட்டி வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வந்துடும். The lower plate 2 is a diffuse and grey surface which has an emissivity value of 0.7 and அதோட temperature வந்து பார்த்தீங்கன்னா 227 degree Celsius. ஸோ plate 2 and emissivity 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.7 and இது ஒரு grey surfaceனு கொடுத்துருக்காங்க. இதோட temperature T2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 227 degree Celsius. ஸோ +273 பண்ணி கெல்வினுக்கு மாற்றிக்கலாம். So assume the surfaces are sufficiently large to form two surface enclosures and steady state condition is to exist. Stephen Boltzmann constant value for radiation கொடுத்துருக்காங்க 5.67 × 10⁻⁸ வாட்ஸ் per meter square Kelvin power 4. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the irradiation in kilowatt per meter square for the upper plate is அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, அப்பர் பிளேட்டுக்கு கேட்டிருக்காங்க irradiation. கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் 2009 கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2.5, ஆப்ஷன் பி 3.6, ஆப்ஷன் சி 17 அண்ட் ஆப்ஷன் டி 19.5. ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாகவே டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பர் பிளேட் இருக்குது. ஸோ அதோட டெசிக்னேஷன் வந்து 1 அண்ட் லோயர் பிளேட் இருக்குது, அதோட டெசிக்னேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2. அண்ட் 2 பிளேட்டோட டெம்பரேச்சர்ஸ் T1 அண்ட் T2 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம +273 பண்ணி கெல்வினுக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பிளேட்டோட டெம்பரேச்சரில் +273 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 கெல்வின் வரும். செகண்ட் பிளேட்டில் +273 பண்ணிங்க அப்படின்னா T2 வேல்யூ 500 கெல்வின் வரும். ஸோ ஃபஸ்ட் பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பர் பிளேட் பிளாக் பாடின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எமிசிவிட்டி 1 அண்ட் செகண்ட் பிளேட் லோயர் பிளேட்டோட எமிசிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0.7. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 5.67 × 10⁻⁸ வாட்ஸ் per meter square Kelvin power 4. ஸோ இப்போ உங்ககிட்ட கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இர்ரேடியேஷன் ஃபார் பாடி 1 என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளேட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஹையர் டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ அதிலேருந்து எமிட் பண்ணுறத வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பாடி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாடிக்கு போய் சேரும். ப்ளஸ் இந்த செகண்ட் பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவே ஒரு டெம்பரேச்சரில் இருக்குது 500 கெல்வின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சத்தை எமிட்டும் பண்ணும். ஸோ அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேட்லேருந்து செகண்ட் பிளேட்டுக்கு வந்த ஹோல் ரேடியேஷனில் கொஞ்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி செகண்ட் பிளேட்டே ஒரு டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால அது வந்து அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷனை எமிட்டும் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேட்டோட இர்ரேடியேஷன் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இர்ரேடியேஷன் ஃபார் அப்பர் பிளேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆன் த அப்பர் பிளேட். அதாவது ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னா அந்த பிளேட்டில் எவ்வளோ வந்து விழுதோ அதுதான் வந்து இர்ரேடியேஷன். ஸோ அப்போ நமக்கு அப்பர் பிளேட்டில் வேணும் அப்படின்னா அப்பர் பிளேட் மேலே எவ்வளோ வந்து ரேடியேஷன் வந்து விழுகுதோ ஸோ அதை வந்து நம்ம வந்து இர்ரேடியேஷன் ஃபார் அப்பர் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் 2, அதாவது ரிஃப்ளெக்டட் எனர்ஜி ஆஃப் பிளேட் 1 பை பிளேட் 2. அதாவது பிளேட் 1 தான் ஜாஸ்தி டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு இர்ரேடியேஷனை வந்து காஸ் பண்ணி செகண்ட் பிளேட் மேலே விழுக வச்சுருக்கோம். அதில் ஒரு பார்ட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த செகண்ட் பிளேட். ப்ளஸ் அந்த செகண்ட் பிளேட்டே கொஞ்சத்தை எமிட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதாவது ரிஃப்ளெக்டட் ரேடியேஷன் ஃப்ரம் த பிளேட் 2 ப்ளஸ் எனர்ஜி எமிட்டட் பை பிளேட் 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் இர்ரேடியேஷன் ஃபார் த அப்பர் பிளேட் நமக்கு கிடச்சிரும்.
ஓகே. ஸோ இப்போ ரிஃப்ளெக்டட் பார்ட் வேணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஜென்ரலாக வந்து Q கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். டியூ டு ரேடியேஷன் சிக்மா T பவர் 4. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எமிசிவிட்டி வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் எமிஷன் கால்குலேட் பண்ணுறதா இருந்தால். பட் ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட் எனர்ஜி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்டிவிட்டி டேர்மை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ரோ அப்படிங்கிறது ரிஃப்ளெக்டிவிட்டி டேர்ம். ஸோ அதை வந்து நாம் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே செகண்ட் பிளேட்லேருந்து வந்தது. ஸோ செகண்ட் பிளேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி எமிட்டட் பை த பிளேட் 2. ஸோ எனர்ஜி எமிட்டட் பை த பிளேட் 2 வந்து நம்ம சிக்மா T2 பவர் 4 நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் இது பிளாக் பாடி கிடையாது, கிரே பாடி தான். ஸோ அப்போ எமிசிவிட்டி வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல மட்டும் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, ரிஃப்ளெக்ஷன் காஸ் பண்ணது செகண்ட் பாடி தான். ஆனால் எதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேட்லேருந்து வந்த அந்த எனர்ஜி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிளேட்டோட டெம்பரேச்சர் போட்டுக்கணும். ஸோ இது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஒரு பாடிக்கு வந்து அப்சார்ப்டிவிட்டி ப்ளஸ் ரிஃப்ளெக்டிவிட்டி ப்ளஸ் டிரான்ஸ்மிசிவிட்டி டேர்ம் வந்து 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்மிசிவிட்டி டேர்மை வந்து 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். வேறு வழி இல்லை, கொஷினில் கொடுத்துருக்கணும். பட் நம்ம வந்து டிரான்ஸ்மிசிவிட்டி 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடி ஐசோதெர்மல் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அப்சார்ப்டிவிட்டி டேர்மும் எமிசிவிட்டி டேர்மும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ அப்போது நான் வந்து இந்த அப்சார்ப்டிவிட்டிக்கு பதிலாக எமிசிவிட்டி டேர்மே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரிஃப்ளெக்டிவிட்டி வேணும்னா 1 - எமிசிவிட்டி அப்படின்னு கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பழைய ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷனில் இந்த இடத்துல ரிஃப்ளெக்டிவிட்டிக்கு பதிலாக 1 - எமிசிவிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எமிசிவிட்டி ஆஃப் த செகண்ட் பிளேட் அண்ட் டெம்பரேச்சர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் பிளேட் போடணும். அண்ட் இந்த பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி எமிட்டட் பை செகண்ட் பிளேட். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் இரேடியேஷன் ஆஃப் ஃபஸ்ட் பிளேட் கிடச்சிரும். ஸோ இப்போ இதில் நமக்கு சிக்மா வேல்யூ தெரியும், ஃபஸ்ட் பிளேட்டோட டெம்பரேச்சர் தெரியும், செகண்ட் பிளேட்டோட டெம்பரேச்சர் தெரியும், அண்ட் எமிசிவிட்டி வேல்யூ ஆஃப் த செகண்ட் பிளேட் தெரியும். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கமிங் அரௌண்ட் அஸ் 19.49 kW/m², அப்ராக்சிமேட்லி 19.5 kW/m² சொல்லலாம். ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதோட செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷினுக்கு வந்து போகலாம். ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் த பிளேட் இஸ் ஆல்சோ டிஃப்யூஸ் கிரே சர்ஃபேஸ் வித் அன் எமிசிவிட்டி வேல்யூ ஆஃப் 0.8, த நெட் ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பிளேட் 1 அண்ட் பிளேட் 2 அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 17, ஆப்ஷன் பி 19.5, ஆப்ஷன் சி 23, ஆப்ஷன் டி வந்து 31.7. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போ நமக்கு இந்த ரெண்டு பிளேட்டையுமே பேரல் பிளேட்னு எடுத்துகிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு பிளேட்டுக்கும் ஒரு எமிசிவிட்டி, செகண்ட் பிளேட்டுக்கும் ஆல்ரெடி நமக்கு எமிசிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையுமே இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிளேட்டை வந்து ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ணும்போது பிளாக் பாடின்னு வச்சுருந்தோம். இப்போ அதுக்கு பதில் அதுவும் ஒரு கிரே சர்ஃபேஸ்னு வச்சுட்டு அவங்க கொடுத்துருக்கிற எமிசிவிட்டி ஆஃப் 0.8 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். மித்தபடி நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில் நெட் ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வேணும் அப்படின்னா Q12 அப்படின்னு போடலாம். ஸோ இது ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கோம். சிக்மா T1 பவர் 4 - T2 பவர் 4. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபைனட் பேரல் பிளேட்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஸ்பேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ ஷேப் ஃபேக்டர்ஸ் டேர்ம் இருக்காது. அண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா A1 = A2 = 1 m² அப்படிங்கிறது எடுத்துக்கணும்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 1/mCVT1 + 1/mCVT2 - 1 மட்டும் போட்டுட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நெட் ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த பேரல் பிளேட்ஸ் கிடச்சிரும். ஸோ விச் இஸ் கம்மிங் அரௌண்ட் அஸ் 31.7. கொஷின் வந்து kW/m² தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி 31.7 kW/m². ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் 2012 கேட்டிருக்காங்க. கன்சிடர் 2 infinitely long thin concentric tubes of circular cross section as shown in the figure. ஸோ டியூப்ஸ் சிலிண்டர்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ கான்சென்ட்ரிக் சிலிண்டர் ப்ராப்ளம் தான் இதுவும். So if D1 and D2 are the diameters of the inner and outer tubes respectively, then the view factor F22 is given by. So second surfaceலேருந்து செகண்ட் சர்ஃபேஸ் மேலேயே விழுகிறதுக்கான ஷேப் ஃபேக்டர் ப்ராபபிலிட்டி வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா D2/D1 - 1, ஆப்ஷன் பி 0, ஆப்ஷன் சி வந்து D1/D2 அண்ட் ஆப்ஷன் டி வந்து 1 - D1/D2. ஆல்ரெடி சிமிலர் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பார்ட் 1 வீடியோ. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த கொஷனுக்கு இந்த கொஷனுக்கு என்னென்னா RI
அண்ட் ஆர்ஓ, அதாவது இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ்க்கு பதிலாக D1 D2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 - RI/RO. ஸோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு சிலிண்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு சம்மேஷன் ரூல் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ சம்மேஷன் ரூல் வந்து ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ்க்கு நம்ம அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து வர ரேடியேஷன் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் மேலேயே விழுந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து வரது வந்து செகண்ட் சர்ஃபேஸ்க்கு போயிருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் கான்வெக்ஸுங்கிறதுனால ஸோ அதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து வர ரேடியேஷன் எல்லாமே செகண்ட் சர்ஃபேஸ்க்கு தான் போயிருக்கணும். அதோட ப்ராபபிலிட்டி 100%. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ஃபேஸ் 1ஐயும் சர்ஃபேஸ் 2வையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு A1 F12 = A2 F21. ஸோ இது நிறைய டைம் சொல்லிட்டேன். இங்கே என்ன சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட கரஸ்பாண்டிங் ஏரியாவை போடணும். அதே மாதிரி இங்கே மாற்றி யூஸ் பண்ண போகிறோம். F21 அப்படிங்கும்போது உங்களுக்கு A2வால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி F12 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம் 1 அப்படின்னு. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் F21 வேணும் அப்படின்னா A1/A2ன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ணணும். ஸோ πD1L/πD2L. ஸோ இதுதான் வந்து உங்களோட A1/A2ஓட ஆன்சர். ஸோ இதில் பை டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். லென்த் வந்து கொஷினில் கொடுக்கலனாலும் சேம்னு எல்லா கான்சென்ட்ரிக் சிலிண்டர் ப்ராப்ளமுக்கும் அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ D1/D2 தான் ஆன்சர். ஸோ இப்போ அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் சர்ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதே மாதிரி சம்மேஷன் ரூல் அப்ளை பண்ணுறேன். ஸோ செகண்ட் சர்ஃபேஸ்லேருந்து என்னென்ன ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று செகண்ட் சர்ஃபேஸ் மேலே விழுந்திருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு சர்ஃபேஸுக்கு போயிருக்கலாம். இதோட அடிஷன் வந்து சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி = 1. ஸோ F21 ஆன்சர் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் D1/D2ன்னு. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ F22 தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போது அந்த டேர்மை இன்னொரு சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னா 1 - D1/D2. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். 2 large diffuse gray parallel plates separated by a small distance have surface temperature of 400 Kelvin and 300 Kelvin. If the emissivities of the surfaces are 0.8 and Stephen Boltzmann constant is 5.67 × 10⁻⁸ watts per meter square Kelvin power 4, the net radiation heat exchange in kilowatt per meter square between the two parallel plates. ரொம்பவே சிம்பிள். ஆல்ரெடி இது சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். எல்லாமே 2 மார்க் கொஷின். கேட் 2013ல் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0.66, ஆப்ஷன் பி 0.79, ஆப்ஷன் சி 0.99, ஆப்ஷன் டி 3.96. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ 2 parallel plates கொடுத்துருக்காங்க அண்ட் plate 1 அண்ட் plate 2. plate 1ஓட டெம்பரேச்சர் வந்து 400 Kelvin அண்ட் plate 2ஓட டெம்பரேச்சர் T2 வந்து 300 Kelvin அண்ட் ரெண்டோட எமிசிவிட்டியும் ஒரே வேல்யூ தான், which is 0.8 அண்ட் எமிசிவிட்டி 2வும் 0.8. ஸோ நமக்கு டேரக்ட் ஃபார்முலா தெரியும். நெட் ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபார்முலா வந்து சிக்மா T1/4 - T2/4 divided by 1/emcvT1 plus 1/emcvT2 minus 1. ஸோ எல்லா வேல்யூஸுமே தெரியும். நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிலோவாட்டில் 0.6615 அப்படின்னு வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் கொஷின் வந்து ஷேப் ஃபேக்டர் வச்சு வந்திருக்கு. A hemispherical furnace of 1 meter radius has the inner surface emissivity of 1 of its roof maintained at 800 Kelvin while its floor, which is having an emissivity of 0.5, is kept at 600 Kelvin. And then Stephen Boltzmann constant கொடுத்துருக்காங்க 5.668 × 10⁻⁸ watts per meter square Kelvin power 4. The net radiative heat transfer from the roof to the floor is dash. ஸோ இது fill in the blank type of கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டெசிமல் பாயிண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட் 2014ல் ஆஃப்டர்நூன் பேட்சுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஹெமிஸ்பியர் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த ஹெமிஸ்பியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கொஷினில் வந்து எது வந்து சப்ஸ்கிரிப்ட் 1 சப்ஸ்கிரிப்ட் 2ன்னு சொல்லலை. ஸோ இங்கே வந்து ஆனால் கிளியராக ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூஃப்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளோர் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிறோம், விச் இஸ் இந்த சர்க்குலர் போர்ஷன்.
அண்ட் 2 அப்படிங்கிறது இந்த ரூஃப் போர்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஃபோர்மோஸ்ட்டாக ப்ராப்ளம் போட்டு முடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏரியா A1 வந்து நமக்கு தெரியும் πr², அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரூஃபோட அந்த ஹெமிஸ்பியரோட அந்த ரெவல்யூட் பார்ட்டோட ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 2πr². ஸோ இது மட்டும் ஞாபகம் இருந்தது அப்படின்னா சம் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு வந்து T1 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 600 கெல்வின், அண்ட் T2 டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் 800 கெல்வின். அண்ட் எமிசிவிட்டி ஆஃப் த ஃப்ளோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5 கொடுத்துருக்காங்க. அண்ட் எமிசிவிட்டி ஆஃப் த ரூஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், hemispherical furnace of 1 meter radius has a inner surface of emissivity 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நெட் ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஜென்ரலாக நெட் ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பேரலல் பிளேட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா Q12 இப்போ போன கொஷனில் பார்த்த மாதிரி சிக்மா T1/4 மைனஸ் T2/4 டிவைடட் பை 1/emissivity 1 ப்ளஸ் 1/emissivity 2 மைனஸ் 1 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். பட் இன் ஜென்ரல் ரெண்டு பாடிக்கு நடுவில் நெட் ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து ரிசல்டன்ட் எமிசிவிட்டி சிக்மா T1/4 மைனஸ் T2/4. அண்ட் இந்த ரிசல்டன்ட் எமிசிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாடி ஜென்ரலாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு ஸ்பேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பாடியோட சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் போடுறேன் 1 மைனஸ் எமிசிவிட்டி பை எமிசிவிட்டி ஏரியா. ஸோ இதில் எல்லாமே சப்ஸ்கிரிப்ட் 1 யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து 1/A1F12 ப்ளஸ் அதே மாதிரி செகண்ட் சர்ஃபேஸோட சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 1 மைனஸ் எமிசிவிட்டி 2 இன்ட்டு A2. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு எமிசிவிட்டி வேல்யூஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போர்ஷன் தெரியும், அதே மாதிரி ரூஃப் போர்ஷனும் தெரியும், அண்ட் ரூஃப் போர்ஷனோட ஏரியாவும் தெரியும், ஃப்ளோர் போர்ஷனோட ஏரியாவும் தெரியும், அண்ட் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டும் தெரியும், ரெண்டு டெம்பரேச்சர்ஸும் நமக்கு தெரியும். எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஒரே ஒரு விஷயம் வந்து ஷேப் ஃபேக்டர் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா F12 தான் வந்து வேணும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு F12 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக 1. ஸோ அது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ F12 1 அப்படிங்கிறது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 25.0156 கிலோவாட் வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்டைன் ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கு மார்க்ஸ் தருவாங்க. ஸோ இது வரைக்கும் பாருங்கள், டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்கள், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ, பை.